வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, பாலிவுட்ல இந்த வருஷம் வெளியான LSD 2 அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். LSDயோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா லவ் செக்ஸ் ஆர் தொக்கா அப்படின்றது. ஆல்ரெடி இதுல ஒரு பார்ட் வந்திருக்கு. அந்த பார்ட்டுக்கும் இந்த பார்ட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இது ஒரு ஆந்தாலஜி படம் தான். மொத்தம் 3 கதை இருக்கும். 3 கதையும் ஒரே ஒரு இடத்துல மட்டும் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். கதையை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கே ஒரு ரியாலிட்டி ஷோவை பத்தி நமக்கு காட்டுறாங்க. இதோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரூத் ஆர் டான்ஸ் அப்படின்றது. அதாவது உண்மை சொல்லணும் அப்படி இல்லைன்னா டான்ஸ் ஆடணும் அப்படின்றது தான் கான்செப்டா இருக்கும். பிக் பாஸையும் டான்ஸ் ப்ரோக்ராமையும் கலந்த மாதிரி தான் இந்த ரியாலிட்டி ஷோ இருக்கும். இந்த கேம் ஷோல 100 ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க தான் முக்கியமான கேரக்டரா இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் திருநங்கை தான். நீங்க டான்ஸ் ஆட போறீங்களா இல்ல ட்ரூத்தை சொல்ல போறீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் ட்ரூத்தை தான் சொல்ல போறேன். என்னோட அம்மா கூட டைமை ஸ்பெண்ட் பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அவங்கள மீட் பண்ணியே 2 வருஷத்துக்கு மேல இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அங்க ட்ரூத் மீட்டர்னு ஒண்ணு இருக்கு. இவங்க சொல்றது உண்மைதான் அப்படின்ற மாதிரி 80% காட்டுது. 100 பாயிண்ட் கம்மியா இருக்கிறதுனால எலிமினேஷனுக்கு வந்திருப்பாங்க. ஆனா இது மூலியமா பாயிண்ட் கிடைச்சிருது. இவங்க எலிமினேஷன்ல இருந்து தப்பிச்சிடுறாங்க. இப்ப ஜட்ஜஸ் அதுக்கப்புறம் காம்படிட்டர்ஸ் எல்லாம் கிளாப் தட்டிட்டு இருக்காங்க. இந்த ஷோவோட காம்பேர் பேரு சோனி அப்படின்றது. இப்ப சோனி இருக்காங்கல்ல, நம்ம 100ஓட அம்மாவை பிக்கப் பண்றதுக்காக தான் போயிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. 100ஓட அம்மாவை ஹெலிகாப்டர்ல இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்காங்க. 100 அம்மாவும் ரொம்ப வருஷமா மீட் பண்ணிக்கல. இப்பதான் மீட் பண்ணிக்கிறாங்க. 100 பையனா இருந்து தானே பொண்ணா மாறி இருப்பாரு. அதனால தான் அம்மா இவ்வளவு வருஷமா மீட் பண்ணாம இருந்திருப்பாங்க. இந்த ரியாலிட்டி ஷோவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் இருக்கு. ஆஃப் கேம்னு சொல்லலாம், ஆன் கேம்னு சொல்லலாம். ஆன் கேம்னு சொன்னா மட்டும்தான் இவங்க சொல்றதெல்லாம் டிவில வரும். அப்படி இல்லைன்னா வராது. அந்த மாதிரி ஆன் ஷோல இருக்கட்டுமா ஆஃப் ஷோல இருக்கட்டுமான்னு சோனி கேக்குறாங்க. ஆஃப் ஷோலயே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லிட்டாங்க. ஆன்டி நீங்க நல்லா கானா பாட்டு எல்லாம் பாடுவீங்கன்னு உங்க பொண்ணு சொன்னாங்க. ஆன் கேமரால இருக்கட்டும் நீங்க பாடுங்க அப்படின்ற மாதிரி சோனி சொல்லிட்டாங்க. சரி பாடுறேன் அப்படின்ற மாதிரி 100 அம்மா இருக்காங்கல்ல, இந்த இடத்துல பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்காங்க. நிறைய ஆடியன்ஸ் இதை ரசிக்கிறாங்க. இதனால இவங்களுக்குமே நிறைய வியூஸ் எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்குது. ஒரு ரியாலிட்டி ஷோனா நிறைய பேர் ரிவ்யூ கமெண்ட்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி யூடியூபர்ஸ் நிறைய பேர் இதை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அதே சமயம் 100 இருக்காங்க பாத்தீங்களா, 7 மணி நேரமா ஆஃப் கேமரால இருக்காங்க. அவங்க ஆஃப் கேமரால இருக்கிறதுனால ப்ரோக்ராம கொஞ்சம் டல் அடிக்க ஆரம்பிக்குது. இதனால டீமை சேர்ந்தவங்களாம் எப்பதான் அவன் ஆன் கேமராக்கு வருவா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ஷோவை 100க்காக தான் நிறைய மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. 100 பொறுத்த வரைக்கும் முழுமையா பெண்ணா மாறணும் அப்படின்ற மாதிரி ஆசை இருக்கும். ஆபரேஷன்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதுக்காக ஒரு டாக்டர் லேடி கிட்ட தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆபரேஷனுக்கு எவ்வளவு ஆகும், அந்த ஆபரேஷனுக்கு எவ்வளவு ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு நோட் பண்ணிக்கிறாங்க. இந்த கேம் ஷோ முடிச்சோன்னா ஆபரேஷன் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஆல் தி பெஸ்ட், நீ நல்லா பண்ணிட்டு இருக்க, நல்லா பண்ணுன்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாங்க. இவங்க ஆபரேஷனுக்கான வேலையெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, இதெல்லாம் 100ஓட அம்மா கவனிச்சிருப்பாங்க. எதுக்காக இந்த ஆபரேஷன்லாம் பண்ணோம், உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீ பையனாவே இருந்திருக்கலாம், ஏன்டா ராக்கி இப்படி மாறின அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நான் ராக்கி கிடையாதுமா, 100 நீ என்ன கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் இந்த இடத்துல பயங்கரமா கோவம் எல்லாம் பட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க ரொம்ப நேரமா ஆன் கேமரால வரவே மாட்டாங்க. ஆடியன்ஸ் எல்லாருமே செம்ம கோவத்துல இருக்காங்க. ஏன் அவ ஆன் கேமரால வரமாட்டா, அவளுக்கு ஃபேமஸ் ஆயிட்டும் திமிரு வந்துருச்சா அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க வாய்க்கு வந்த கமெண்ட்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே டான்ஸ் காம்படிஷன் முடிஞ்சதும் ஒரு வீட்டுக்குள்ள தான் இருப்பாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, இப்ப அந்த வீட்டை நமக்கு காட்டுறாங்க. இன்னமும் 100 இருக்காங்கல்ல, ஆஃப் கேமரால தான் இருக்காங்க. இங்க சக போட்டியாளரா பிரகாஷ்னு ஒரு நபர் இருப்பாரு. அவரை இவங்க லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்குமே இவங்களை பிடிச்சிருக்கு. ஆஃப் கேமரால மட்டும் இவங்களை கிஸ்லாம் பண்றாரு. ஆன் கேமரால எதுவுமே பண்ண மாட்டாரு. நீ ஆன் கேமரால என்ன கிஸ் பண்ணும், அப்பதான் இதுக்கப்புறம் நம்ம ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகும், இல்லனா உன் கூட பேசவே மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் 100 கோவப்பட்டு இருக்காங்க. இப்ப கூட பிரகாஷ் ஆன் கேமரால கிஸ் பண்றேன்னு ஒரு வார்த்தைக்கு கூட சொல்ல மாட்டாரு. இதனால 100 செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. இவன் என்ன கிஸ் பண்ணும், அப்படி இல்லனா நான் மேக்ஸிமம் ஆஃப் கேமராலயே தான் இருப்பேன்ற மாதிரி இந்த ப்ரோக்ராம் நடத்துறவங்களை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. 100 ஒரு நாள் முழுக்க டிவில வந்திருக்க மாட்டாங்க. இதனால ஆடியன்ஸ் எல்லாருமே ஒவ்வொரு கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி யூடியூப் சேனல் நடத்துற ஒரு கப்பலை நமக்கு காட்டுறாங்க. இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் குள்ளுன்றது பேரு. இவங்களும் ஒரு திருநங்கையா இருப்பாங்க. 100க்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. கதையில இவங்க பின்னாடி வருவாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. சனி ஞாயிறு மட்டும் தான் இந்த 3 ஜட்ஜஸ் வருவாங்க. அவங்களுமே 100 லாக் பண்ணி வச்சிருக்காங்க. நீ எதுக்காக ஆஃப் கேமராலயே இருக்க, நீ இந்த கேம்ல ஜெயிக்கிறதுக்காக தான் வந்திருக்கியா, அப்படி இல்லனா சும்மா இருந்துட்டு போறதுக்காக வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி கண்டு மினிக்க திட்டிட்டு இருக்காங்க. 100ஓட டான்ஸ் பார்ட்னரா பிரகாஷ் தான் இருப்பாரு. அப்படிதான் 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. பிரகாஷ் கூட சேர்ந்து டான்ஸ் பண்ண போறியா, அப்படி இல்லனா உண்மையை சொல்ல போறியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உண்மையை சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் மனசுல இருக்க ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. நான் பெரிய ஆக்டர்ஸா மாறணும்னு ஆசைப்படுறேன். அப்படி மாறினா சாரி கட்டிட்டு என்னோட அம்மாவோட போய் அவார்டை வாங்குவேன் அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் ஃபீலிங் கலந்து பேசுறாங்க. இவங்க மனசுல இருந்து தான் பேசுறாங்கன்ற மாதிரி ட்ரூத் மீட்டர் காட்டுது. அதனால இவங்க இந்த போட்டியில ஜெயிச்சிடுறாங்க.
ரொம்ப எமோஷனலா வேற பேசினாங்கல்ல, அதனால ஆடியன்ஸ் எல்லாருமே கிளாப் தட்டிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பிரகாஷ் ஓடி வந்து இவங்களை கட்டி பிடிக்கிறாரு. இவங்க நிறைய பாயிண்ட் வாங்கியிருப்பாங்க, அதனால தான் இப்படி கட்டி பிடிக்கிறாரு. அப்படி கட்டி பிடிச்ச ஒரு ஆன் கேமரால இவங்க கிஸ் பண்ணிடுறாரு. இதை பார்த்து அம்மாவும் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இவங்க கிஸ் பண்ண வீடியோ இருக்கு பாத்தீங்களா, தீயா பரவுது. எல்லாருமே இது சம்பந்தமா நிறைய பேச ஆரம்பிக்கிறாங்க. ஷோக்கு டிஆர்பி பயங்கரமா எகிரிடுது. இப்போ ஆன் கேமரால எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ரோஷினி அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, நூரை கொஞ்சம் கிண்டல் பண்ற மாதிரி பேசுறா. அதாவது அவங்க திருநங்கல்ல, அதை கிண்டல் பண்ற மாதிரி பேசிடுறா. இதனால நூறுமே டென்ஷன் ஆயிடுறாங்க. இப்ப ரோஷினின்ற அந்த பொண்ணுக்கும் நூறுக்கும் பயங்கரமா சண்டைலாம் வருது. இந்த சண்டையில நூறு இருக்காங்கல்ல, தேவையில்லாம நிறைய வார்த்தையெல்லாம் விட்டுறாங்க. இதனால ஆர்கியூமெண்ட் பெருசா போயிட்டு இருக்கு. இப்ப மகிமான்ற ஒரு இன்ஃபுளுசரை நமக்கு காட்டுறாங்க. இந்த மகிமா இருக்காங்கல்ல, நூறு பண்ணது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி நூறை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. மகிமாவே நூறு பண்ணதான் தப்புன்னு சொல்லிட்டாங்க. ஆமா, நூறு பண்ணதான் தப்புன்ற மாதிரி நிறைய மக்களோட எண்ணம்லாம் மாற ஆரம்பிக்குது. இது எல்லாம் இந்த ஷோவோட ப்ரொடியூசருக்கு தெரிய வந்துருது. அவர் இருக்காரு பாத்தீங்களா, இதுக்கப்புறம் நூறு உள்ள இருந்தா சரி இருக்காது, ஏதாவது பண்ணி நூறு ஷோல இருந்து அனுப்பி விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் ஆட்கள் கிட்ட சொல்றாரு. கேம் பாப்பி அப்படின்ற ஒரு பையனும் இந்த ஷோவெல்லாம் ரிவ்யூ பண்றான். இவனையும் பார்த்து வச்சுக்கோங்க, பின்னாடி வருவான். இப்ப சோனி இருக்காங்க பாத்தீங்களா, ஹெலிகாப்டர்ல இந்த செட்டுக்கு வந்துடுறாங்க. ஒரு நபரையும் கூட்டு வந்திருக்காங்க. யார் இந்த நபர் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. சோனி இருக்காங்கல்ல, உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு, அதனால தான் கூட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி நூறை பார்த்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. நூறுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்பதான் அந்த நபரோட முகத்தை ஓபன் பண்றாங்க. நூறுக்கு ஒரு காலத்துல அவர் ஃப்ரெண்டா தான் இருந்திருப்பாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நூறு என்கிட்ட செக்ஷுவலாலாம் தப்பா நடந்துக்கிட்டான் பையனா இருக்கும் போது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. வேணும்ட்டே நூறோட பேரை டேமேஜ் பண்ணோன்றதுக்காக இப்படி பண்றாங்களா என்னன்னு தெரியல. இது மூலியமா நூறோட பேரு இன்னும் டேமேஜ் ஆயிருது. அம்மாவும் நூறு மேல செம்மையா கோவப்பட்டு இருக்காங்க. ஒன்னால தான் உன்னோட அப்பா இறந்து போனாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா இவர் பையனா இருந்து பொண்ணா மாறணும்னு சொன்னார்ல, அது தாங்க முடியாம தான் அப்பா இறந்து போயிருப்பாரு. இந்த கோவத்துல நூறு என்ன பண்றாங்கன்னா, அம்மா மேல ஒரு பொருளை தூக்கி எரிஞ்சிடுறாங்க. இங்க வேலை பார்க்குற ஒரு பொண்ணு தான் ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்துறா. அதே மாதிரி நூறு அங்க இருந்து அனுப்பி விடுறா. இப்ப அம்மாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறா. நீங்க எதுக்காக ஆஃப் கேமரால இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, ஆன் கேமரால பேசுங்க, அப்பதான் ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றா. இதனால அம்மா இருக்காங்கல்ல, ஆன் கேமரால இருக்கும் போது பொண்ணு கூட சண்டை போடுறாங்க. பொண்ணுமே பதிலுக்கு சண்டை போடுறா. ரெண்டு பேருக்குள்ளயும் சண்டை ஏற்பட்டு மாத்தி மாத்தி அடிச்சுக்கவே செய்யறாங்க. ஆன் கேமரால தானே இந்த விஷயம் நடந்தது, அதனால மக்கள் எல்லாருமே இந்த விஷயத்தை பாத்துடுறாங்க. நூறு முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப மாறிட்டா அப்படின்ற மாதிரி நூறை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. நூறோட பாயிண்ட் நாளுக்கு நாள் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு பாத்தீங்களா. இப்ப சனி ஞாயிறு ஜட்ஜஸ் எல்லாம் வந்துடுறாங்க. பாயிண்ட் குறைஞ்சதை பத்தி நூறு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வாட்டி நீங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும், அப்படி இல்லைன்னா இந்த கேமை விட்டு நீங்க போற மாதிரி இருக்கும். ட்ரூத்தா இல்ல டான்ஸான்னு கேக்குறாங்க. இவங்களும் டான்ஸ்ன்ற மாதிரி பிரகாஷ் கூட சேர்ந்த மாதிரி டான்ஸ் ஆடுறாங்க. ரெண்டு பேருமே செம்மையா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அம்மாவோட பாட்டுக்கு ஆடலான்ற மாதிரி தான் நூறு முடிவு பண்ணிருப்பாங்க. அதனால அம்மா சைட்ல இருந்து பாடிட்டு இருக்காங்க. அந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட்லாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க ஒரு ஜட்ஜ் மட்டும் டென்ஷன் ஆயிடுறாரு. நீங்க பாடுறதை நிறுத்துங்க, ஒரு அம்மா பொண்ணுக்கு இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டுட்டு இருக்க இன்னொன்று ஜட்ஜ் இருக்காங்கல்ல, ஷோ தானே சார், எதுக்காக நீங்க இவ்வளவு ரியாக்ட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஷோவா இருந்தாலும் இதெல்லாம் என்னால அலோவ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதெல்லாம் கல்யாணம் ஆகி பசங்க இருந்தா தான் தெரியும், உங்களுக்கு தான் கல்யாணம் ஆனோனே டைவர்ஸ் ஆயிடுச்சுல அப்படின்ற மாதிரி ஒரு ஜட்ஜை பார்த்து சொல்லிட்டாரு. அந்த லேடி பயங்கரமா டென்ஷன் ஆகி கோவப்படுறாங்க. இது மூலியமா அந்த லேடி இருக்காங்கல்ல, நான் இந்த ஷோவை விட்டே போறேன் அப்படின்ற மாதிரி கோவமா இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. பொதுவா ஷோல இந்த மாதிரிலாம் ஆகும்ல, அந்த மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க. இப்ப மீதி ரெண்டு ஜட்ஜை வச்சே இந்த காம்படிஷனை முடிச்சிடுறாங்க. நூறு அந்த காம்படிஷன்ல தோத்துருப்பாங்க. மீடியா ஆட்கள் அது சம்பந்தமா கேள்வி கேட்கறாங்க. திட்டமிட்டு உங்களை தோக்கடிச்சிட்டாங்கன்ற மாதிரி சொல்றாங்களே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. அந்த ஷோக்கு எதிராக இவங்க பேச முடியாது இல்ல, அப்படிலாம் கிடையாது, எல்லாம் நார்மலா தான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சீக்கிரமா நான் சினிமால நடிக்கலான் இருக்கேன், அதுக்கும் உங்களோட ஆதரவு தேவை அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. இதோட ஃபர்ஸ்ட் கதை முடிஞ்சிருது. இப்ப செகண்ட் கதையை நமக்கு காட்டுறாங்க. போலீஸ்க்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கும், அதனால போலீஸ்லாம் மொத்தமா அந்த இடத்தை செக் பண்றதுக்காக வராங்க. அந்த இடத்துல காயப்பட்ட மாதிரி ஒருத்தங்க விழுந்து கிடக்குறாங்க. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி செக் பண்ணும் போது தான் அவங்க ஒரு திருநங்கைன்னு தெரிய வருது. அவங்க பேரு குள்ளு அப்படின்றதும் தெரிய வருது. குள்ளுக்கு வேண்டிய எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. யாரோ அடிச்சு போட்டுட்டு காசு எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ரேப் நடந்திருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இப்ப டாக்டரை இந்த இடத்துல செக் பண்ற வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறது. இது எல்லாம் நியூஸ்ல வைரலா போயிட்டு இருக்கு. குள்ளோ பொறுத்த வரைக்கும் கிளீனிங் வேலை பார்க்குறவங்களா தான் இருப்பாங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல கிளீன் பண்றதுக்கு ஆட்கள் இருப்பாங்கல்ல, அந்த வேலையை தான் பார்ப்பாங்க. அது ஒரு பிரைவேட் கம்பெனி தான் கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். அந்த மேனேஜர் லேடிக்கு இப்ப பிரஷர் அதிகமாயிருது. எல்லாருமே இது சார்ந்த கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த மேனேஜர் லேடியும் எப்படியோ சமாளிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப அவங்களோட ஹெட் இருக்கார்ல, என்ன பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அந்த மேனேஜர் லேடியோட பேரு லவீனா அப்படின்றது. அந்த லவீனா இருக்காங்கல்ல, நான் எப்படியாவது இந்த விஷயத்தை பேலன்ஸ் பண்ணிடுறேன் சார், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி எல்லாருமே பேசி முடிச்சுட்டு காலெல்லாம் கட் பண்ணிக்கிறாங்க.
அதுல புஷ்பேஷ் அப்படின்ற ஒரு நபர் பேசியிருப்பாரு. அந்த புஷ்பேஷும் இவங்களும் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. இப்ப தனிப்பட்ட முறையில இவங்க 2 பேருமே பேசிக்கிறாங்க. அப்படி பேசிக்கும் போது தான் இவங்க 2 பேருக்குள்ள அஃபேர் போயிட்டு இருக்கிறது தெரிய வருது. லவீனாவை பொறுத்த வரைக்கும் டைவர்ஸ் ஆனவங்களா இருப்பாங்க. ஒரு பையன் மட்டும் தான் இருக்கான். இவங்க 2 பேருமே க்ளோஸாலாம் இந்த இடத்துல பேசிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. குள்ளு ஒரு வாரத்திலேயே வேலைக்கு வந்துடுறாங்க. இன்னும் காயம் கூட முழுசா ஆறல. இங்க முழுக்கவே டிரான்ஸ்ஜெண்டர் மட்டும் தான் ஒர்க் பண்றாங்க போல. ஏன் அதுக்குள்ள வந்த அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இங்க வர கஸ்டமர்ஸ் இருக்காங்கல்ல, குள்ளுவை கொஞ்சம் வித்தியாசமா பார்த்துட்டு போறாங்க. ஏன்னா ரேப் விக்டிம்ல, அதனால தான் இப்படி பார்த்துட்டு போறாங்க. குள்ளுவை பொறுத்த வரைக்கும் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு. அவரும் இவங்களும் சேர்ந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் அவர் விளாக்லாம் எடுத்துட்டு இருப்பாரு. சின்ன சின்ன பெட்டி கேஸ்லாம் பண்றவரா தான் இருப்பாரு. இவங்க 2 பேருமே சந்தோஷமா விளாக் எடுத்ததெல்லாம் நமக்கு காட்டுறாங்க. அதே மாதிரி பிக் பாஸ் மாதிரி ஷோ வந்ததுன்னா அதை ரிவ்யூ பண்ற வேலையும் இவங்க பார்ப்பாங்க. இப்ப போலீஸும் குள்ளு கிட்ட விசாரணை பண்றதுக்காக வந்திருக்காங்க. எத்தனை பேர் சேர்ந்து இந்த விஷயத்த பண்ணாங்கன்னு கேக்குறாங்க. ஒருத்தன் தான் அப்படின்ற மாதிரி குள்ளு சொல்றாங்க. அதே மாதிரி போலீஸ் இருக்காங்கல்ல, உங்களுக்கு 6 மணிக்கே ஷிஃப்ட் முடிஞ்சிருது, ஆனா 8 மணிக்கு கிளம்பி இருக்கீங்க ஏன்ற மாதிரி கேக்குறாங்க. குள்ளு என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு உடம்பு முடியல, அதனால மாத்திரை போட்டு இங்கேயே படுத்துட்டேன், லேட்டா தான் போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. லேட்டா போறது தப்பு தானே, அதனால மேனேஜரை இங்க இருக்க ஆபீசர்ஸ் எல்லாம் முறைச்சு பாக்குறாங்க. லொவினாக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, என்னென்னமோ சொல்லி இந்த இடத்துல சமாளிச்சிட்டு இருக்காங்க. ரேப் நடந்ததுனால பாய் ஃப்ரெண்ட் இவங்களை அவாய்ட்லாம் பண்ண மாட்டாரு. இன்னமும் 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்க மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க. இப்பதான் ரிப்போர்ட் எல்லாமே கிடைச்சிருக்கு. அந்த ரிப்போர்ட்ல 5 வித்தியாசமான நபர்களோட சாம்பிள் கிடைச்சிருக்கும். சோ 5 பேர் சேர்ந்து தான் இந்த ரேப்பை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் சொல்றாரு. ஆனா அவங்க ஒருத்தர் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கல்ல, அதனால மேற்கொண்டு குள்ளு கிட்ட விசாரணை நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் போலீஸ் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப லொவினா இருக்காங்கல்ல, காலையில எல்லாரையும் நிக்க வச்சு பேசிட்டு இருக்காங்க. வேலையை முடிச்சோன்னா கிளம்பிடணும், இந்த இடத்துல யாரும் படுக்கலாம் கூடாது, புரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எல்லாருமே புரிஞ்சதுன்னு ஏத்துக்கிட்டு கிளம்ப போறாங்க. அப்ப லொவினாவும் அவங்களோட அசிஸ்டன்ட்டும் குள்ளுவை மட்டும் உட்கார சொல்லிட்டாங்க. குள்ளு கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, அடுத்த 1 வாரம் நீ வரத்தவில்லை, நீ வீட்லயே இருந்து ரெஸ்ட் எடு, காயெல்லாம் சரியாகட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் 1 வாரம் ரெஸ்ட் எடுத்தா அந்த 1 வாரத்துக்கான சம்பளம் எனக்கு கிடைக்காது இல்ல, அந்த சம்பளம் எனக்கு முக்கியம், அதனால நான் வரேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா லொவினாவோட பிளான் என்னன்னா, கொஞ்சம் கொஞ்சமா இவங்களை வேலையை விட்டு தூக்குறது தான். என்ன இவ பிடி கொடுத்து பேச மாட்டாளே அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல இவங்க லைட்டா அப்செட் ஆகுறாங்க. லொவினா ஒரு பிரான்ச் ஹேண்டில் பண்றாங்கன்னா, அந்த புஷ்பேஷ் வேற ஒரு பிரான்ச் ஹேண்டில் பண்ணுவாரு. இப்ப புஷ்பேஷும் இவங்களுமே வீடியோ கால்ல பேசிட்டு இருக்காங்க. 2 பேருக்குள்ளேயும் அஃபேர் போதுன்னு சொன்னல, கொஞ்சம் க்ளோஸா தான் பேசிட்டு இருக்காங்க. இப்ப அவருமே வேலைக்காக ரெடி ஆயிட்டு இருக்காரு. அப்பதான் அவர் ரூம்ல வேற ஒரு லேடியோட பேக் இருக்கிறத கவனிக்கிறாங்க. யாரோட பேக் அப்படின்ற மாதிரிலாம் நோண்டி நோண்டி கேட்டுட்டு இருக்காங்க. நீயும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்ல, அதை மறந்துடாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அதே சமயம் குள்ளோட விஷயம் எந்த லெவல்ல இருக்குன்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்களும் நடந்த விஷயத்தை பத்தி எல்லாம் சொல்றாங்க. என் அசிஸ்டன்ட்டை விட்டு தான் பேச சொல்லலாம்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க நேரடியா போக மாட்டாங்க. அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அவ தான் குள்ளுவை பார்த்து பேசுறதுக்காக அவளோட வீட்டுக்கு வந்துடுறா. இவங்க வேலையை விட்டு தூக்குனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது நடந்ததுனால வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கெட்ட பேர் ஏற்படும். அதனால நீயே வேலையை விட்டு தனிப்பட்ட முறையில கொஞ்சம் காசு வேணா தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் ஏத்துக்க முடியாது, நான் இந்த வேலையை பாப்பன்ற மாதிரி குள்ளு சொல்றாங்க. லொவினாவோட பையன் படிக்கிறான் பாத்தீங்களா, அந்த ஸ்கூல்ல ஒரு பையன் சூசைட் பண்ணி இறந்து போயிருக்கான். அதனால மேனேஜ்மெண்ட் இவங்களுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. இவங்களுமே பையனை பார்க்கறதுக்காக வேகமா வந்துட்டு இருக்காங்க. இந்த சமயம் தான் அசிஸ்டன்ட்டும் குள்ளு ஒத்துக்கல அப்படின்ற மாதிரிலாம் ஆடியோ நோட்டை அனுப்பி வச்சிருக்காங்க. எல்லாருமே பசங்களை கூட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. அந்த மாதிரி தான் லொவினாவும் கூட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. ஒன்னும் இல்ல அப்படின்ற மாதிரி சமாதானம் பத்திக்கிட்டே கூட்டு போறாங்க. குள்ளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொன்ன பாத்தீங்களா, போலீஸ்லாம் மொத்தமா வந்து அந்த பாய் ஃப்ரெண்டை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. ஆக்சுவலா வேணும்ட்டே இவங்க தான் அந்த மாதிரி பண்ண வச்சிருக்காங்க. குள்ளுவும் பயங்கரமா இந்த இடத்துல அழுதுட்டு இருக்காங்க. ஹவுஸ் ஓனர் வீட்டை காலி பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. குள்ளுக்கு எங்க போறதுன்னு தெரியல. அதனால குள்ளு என்ன பண்றாங்கன்னா, இந்த ஸ்டேஷன்ல உட்காந்து பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருக்கவங்க இருக்காங்கல்ல, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி முதல்ல லொவினாவோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாங்க. இப்ப குள்ளுவே போனை வாங்கி பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னோட பாய் ஃப்ரெண்டை நீங்க தான் மாட்ட வச்சீங்கன்னு தெரியும், எனக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம், வேலையை விட்டு தூக்கணும்னு நினைச்சீங்க, மீடியா கிட்ட போய் நான் எல்லாத்தையும் சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்த அசிஸ்டன்ட்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இவங்கள ஒரு இடத்துல தங்க வச்சிடுறாங்க. அரெஸ்ட் பண்ண போலீஸ்ல ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, குள்ளு கிட்ட பேசணும்னா பேசிக்கோ அப்படின்ற மாதிரி அவரோட போனை தராரு. இப்ப பாய் ஃப்ரெண்ட வேணும்ட்டே என்ன மாட்ட வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. கவலைப்படாத, நீ சீக்கிரமா வெளியே வந்துருவே அப்படின்ற மாதிரி குள்ளு அழுகுறாங்க. இப்ப லொவினாவும் புஷ்பேஷ் கிட்ட வீடியோ கால்ல பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் குள்ளு கிட்ட இருந்து கால் வருது. ஏன் மேடம் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி குள்ளு கேக்குறாங்க. என்ன பண்ண சொல்ற, ஒருத்தர் தான் உன்னை ரேப் பண்ணதா சொன்னேன், ஆனா 5 பேரோட சாம்பிள் கிடைச்சிருக்கிறதா சொல்லிட்டாங்க, அது எப்படி பாசிபிள் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இந்த இடத்துல தான் குள்ளுவும் ஒரு விஷயத்த சொல்றாங்க. குள்ளுக்கு கிடைக்கிற சம்பளம் மட்டும் பத்தாது, இங்க பேசஞ்சரா வருவாங்கல்ல, அவங்க கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிருப்பாங்க. அப்படி வரவனுங்க ரொம்ப ரூடா நடந்திருப்பாங்கல்ல, அதனால தான் உடம்புல சில கீறல்லாம் ஏற்பட்டிருக்கும். அந்த கீரல்லாம் சேர்த்து தான் 5 பேரோட சாம்பிள் கிடைச்சிருக்கிறதா போலீஸ் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் கேட்கிற லொவினா இன்னும் செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. இதெல்லாம் நாளை பின்ன வெளியே வந்ததுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும், அதுக்குள்ள இவளை தூக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. என்ன பண்றது அப்படின்ற மாதிரி புஷ்பேஷ் கிட்ட கேக்குறாங்க. அவ பாய் ஃப்ரெண்டை புடிச்சு வச்சு கூட அவ போக மாட்டா, வேற என்ன பண்ணாதான் போவா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க.
கவலைப்படாத நான் போக வைக்கிறேன் புஷ்பேஷ் சொல்றாரு. பாய் ஃப்ரெண்ட புடிச்சு மட்டும் தானே வச்சாங்க, இப்ப அங்க இருக்க போலீஸுங்க பயங்கரமா அடிச்சிடுறாங்க. வீடியோ கால் போட்டு வேணும்ட்டே குள்ளு கிட்ட காட்டுறாங்க. அதை பாக்குற குள்ளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் லவீனாக்கு அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து போன் கால் வருது. மேடம் அவளை யூட்டிலிட்டி ரூம்ல தான் தங்க வச்சேன், அந்த ரூம்ல இருக்க வயரெல்லாம் நாசம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ரொம்ப கோவத்துல இருக்கால, அதனால தான் வயரெல்லாம் பிச்சு போட்டுட்டு இருக்கா. அங்கதான் சிசிடிவி இருக்குல்ல, அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் நீங்க சேர்த்து வச்சுக்கோங்க, இது மூலியமாவே நம்ம வேலையை விட்டு தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கேட்டுக்கிறா. எப்படியோ இவங்க குள்ளுவ வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. இத பத்தி எல்லாம் பாஸ் கிட்ட சொல்லிட்டாங்க. நல்ல வேலை, பெருசா எந்த பிரச்சனையும் வராம முடிச்சாச்சு அப்படின்ற மாதிரி எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அடுத்து ஒரு ப்ரோக்ராம் பிளான் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அந்த ப்ரோக்ராம பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கம்பெனிக்கு ஒரு பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனையை வெளியே தெரியாம எப்படி மூடி மறைப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த கதையை நமக்கு சொல்ல வந்திருப்பாங்க. இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இப்ப மூணாவது கதைக்குள்ள வந்துருவோம். இல்ல முக்கியமான கேரக்டரா நான் ஹீரோன்னு சொல்லியே கூப்பிடுறேன். ஹீரோவை பொறுத்த வரைக்கும் கேம் பாப்பின்ற ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்காரு. அதிகம் கேம் ஸ்ட்ரீம் பண்ற வேலையை தான் பண்ணுவாரு. அதே மாதிரி யூடியூபர்ஸை கிண்டல் பண்ணுவாரு. இதை தாண்டி பிக் பாஸ் பத்தி எல்லாம் ரிவ்யூ பண்ணுவாரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரெண்ட் இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. டெக்னிக்கல் சப்போர்ட்லாம் அந்த ஃப்ரெண்டு தான் பண்ணுவாரு. இப்போ இவர் என்ன பண்றாருன்னா கேமிங் தான் விளையாடிட்டு இருக்காரு. எல்லாருமே ஒவ்வொரு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கமெண்ட் பண்றதுல ஃபுல் மூன் ஒரு நபர் கமெண்ட் பண்றாரு. அவர் நிறைய காசெல்லாம் தராரு. என்ன இவ்வளவு அதிகமா காசு தரான் அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. தொடர்ச்சியா அந்த ஃபுல் மூன் நிறைய காசை தந்துகிட்டே இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த ஃபுல் மூன் இருக்காருல, இதுதான் என்னோட வெப்சைட், சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி இவரும் அந்த வெப்சைட் குள்ள நுழையிறாரு. நுழைஞ்சோனிய சிஸ்டத்துக்குள்ள என்னென்னமோ நடக்குது. இவரோட சிஸ்டத்தை யாரோ ஆக்ட் பண்ணிடுறாங்க போல. அந்த ஃபுல் மூன் தான் ஆக்ட் பண்ணிருக்கான். ஆக்ட் பண்ணவன் இருக்கான் பாத்தீங்களா, இவர் வேற ஒரு பையன் கூட க்ளோஸா இருக்க மாதிரி போட்டோஸ் எல்லாம் அப்லோட் பண்றான். உண்மையிலே இவர் வேற ஒரு பையன் கூட க்ளோஸ் எல்லாம் இருந்திருக்க மாட்டாரு. இவர் உண்மையிலே கே கிடையாது, ஸ்ட்ரெயிட்டா தான் இருப்பாரு. அப்புறம் எப்படி இந்த மாதிரி போட்டோவெல்லாம் இவன் கிரியேட் பண்ணா அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காரு. இவர் ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்றாருன்னா, எல்லாரையும் நான் வச்சு செஞ்சுட்டு இருக்கேன், இது மட்டும் பரவச்சுன்னா எல்லாருமே என்ன வச்சு செய்வாங்க, அதுக்குள்ள இதை தூக்குற வழியை பாரு, அதே மாதிரி எப்படி அவன் ஆக்ட் பண்ணான்றதையும் கண்டுபிடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த ஃப்ரெண்டோ சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அதுக்கான வேலையெல்லாம் பாக்குறாரு. நம்ம ஹீரோக்கு வெறும் 18 வயசு தான் ஆகுது. ஒரு ஸ்கூல்ல 12th தான் படிச்சுட்டு இருக்காரு. எப்பவுமே ஹீரோ தான் மத்த பசங்களை கிண்டல் பண்ணுவாரு. ஆனா இந்த போட்டோஸ் எல்லாம் வந்ததுனால மத்த பசங்க இவரை பிடிச்சி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு கோவம் வந்து 2 பசங்களை போட்டு பயங்கரமா அடிச்சிடுறாரு. இதனால ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இருக்காங்கல்ல, அம்மாவை வர வச்சு அம்மா கிட்ட இதெல்லாம் கம்ப்ளைண்டா சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இதான் கடைசி வார்னிங் அப்படின்ற மாதிரி ஸ்கூலை சேர்ந்தவங்களும் சொல்லிடுறாங்க. இதனால வீட்டுல வச்சு அப்பாவும் அம்மாவும் பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. அந்த போட்டோவை பத்தி எல்லாம் கேக்குறாங்க. அந்த போட்டோல இருக்கிறது நானே கிடையாது, அவன் ஏமாத்தி தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் பேரண்ட்ஸ் கிட்ட இவரும் சொல்லிட்டாரு. இவரை பொறுத்த வரைக்கும் பெரிய இன்ஃபுளுசர்னு சொன்ன பாத்தீங்களா, இவரை மாதிரியே சக இன்ஃபுளுசர் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் சேர்ந்த மாதிரி இவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு முடிவு பண்றாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஒரு பார்ட்டியை கேதர் பண்ணிருக்காங்க. அந்த பார்ட்டில அதுல வந்தது இவன் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு கேர்ள் ஃப்ரெண்டா ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்களும் இன்ஃபுளுசர் தான், எனக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போடுன்னு சொல்லிட்டாரு. இப்போ உடனே போட முடியாது, ஒரு வாரம் போகட்டும்னு சொல்லிட்டாங்க. உனக்கு ஃபாலோவர்ஸ் ஏறினதுக்கே நான் தான் காரணம், இப்போ எனக்கு வீடியோ போடுறதுக்கு யோசிக்கிறியா, உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட பயங்கரமா கோவப்படுறாரு. எப்பவுமே ப்ரொமோஷனுக்காக நிறைய பேர் பாக்குறதுக்காக வருவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு குரூப்பை சேர்ந்தவங்க இவரை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அவங்களும் இவர் கேன்னு நினைச்சுக்கிறாங்க. கே சம்பந்தமா நாங்க நிறைய ப்ராடக்ட்டை லான்ச் பண்ண போறோம், அதை நீங்க லான்ச் பண்ணா நல்லா இருக்கும், நிறைய காசு தரோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஐயோ காசு முக்கியம் இல்ல, நான் உண்மையில கே கிடையாது, ஸ்ட்ரெயிட், எவனை ஏமாத்தி இப்படி பண்ணிருக்கான், முதல்ல கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காரு. தெரியாதவங்க கூட வீடியோ சேட் பண்ற மாதிரி ஒரு ஆப் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆப்புக்குள்ள ஒவ்வொருத்தர்கிட்டயே இவர் பேசுறாரு. பேசுற சாக்குல அவங்கள கலாய்க்கிறாரு. இந்த மாதிரியே இவர் யூடியூப் வீடியோ எல்லாம் போடுவாரு. அதுக்காக தான் இதை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. பயங்கரமா எல்லாரையும் கலாய்ச்சிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்தா அவன் திரும்பி ஆக்ட் பண்ணி இவரோட சிஸ்டம் குள்ள நுழைஞ்சிடறான். இவரோட அப்பா போட்டு இவரை பயங்கரமா அடிக்கிற மாதிரிலாம் வீடியோ அப்லோட் பண்ணிடுறான். உண்மையில ஹீரோவோட அப்பா ஹீரோவை போட்டு அடிச்சிருக்க மாட்டாரு, அவன் தான் இந்த மாதிரி கிரியேட் பண்ணிருக்கான். இதனால பார்த்துட்டு இருக்க எல்லாருமே பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அம்மாவை கூட்டிட்டு வந்து இந்த விஷயத்த காட்டுறாரு. அப்பா ஒரு வாட்டி கூட என்ன அடிச்சது இல்ல, அப்புறம் எப்படி இந்த வீடியோ வந்தது, அவன் தான் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவனை சீக்கிரமா கண்டுபிடி அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட இவரும் கோவப்பட்டு இருக்காரு. இவரோட வீடியோ நிறைய யூடியூபர்ஸ்க்கு கிடைச்சிருச்சுல, செம்ம காமெடி பண்றான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு இதை பார்க்கும்போது கோவமா இருக்கு. அவன் தந்த வெப்சைட் குள்ள எல்லாம் போய் பார்த்துட்டு இருக்காரு. ஃப்ரெண்டால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டாரு. நீலாம் எதுக்குடா இருக்க, இங்க இருந்து போன்ற மாதிரி ஃப்ரெண்டை துரத்தி விட்டுறாரு. ஹீரோ கூட ஸ்கூல்ல படிச்ச ஒரு பையன் இருக்கான் பாத்தீங்களா, சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பான். இதே ஸ்கூல்ல தான் லொவீனாவோட பையனும் படிச்ச மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஹீரோ இந்த பையனை இதுக்கு முன்னாடி கிண்டல்லாம் பண்ணிருப்பாரு. அதனால போலீஸுங்க இந்த பையன் மேலேயும் சந்தேகப்படுறாங்க. வீட்டுக்கு வந்து இவனோட சாம்பிள்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சின்ன சின்ன பிராங்க் மட்டும் தான் பண்ணிருக்கேன், மத்தபடி எதுவும் பண்ணதில்லை அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டு இருக்காரு.
ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டு ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணி பேசலாம்னு நினைக்கிறாங்க. இப்ப பொறுமையா ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, இவங்கள போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. ஆஹா, இவனுக்கு சப்போர்ட் பண்ணா நமக்கு தான் டேமேஜ் ஏற்படும் புரிஞ்சுக்கிறாங்க. அதனால ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணாம அப்படியே டாபிக்கை டைவர்ட் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் ஹீரோவா கவனிச்சிருப்பாரு. கேர்ள் ஃப்ரெண்டு கூட சப்போர்ட் பண்ண மாட்டாளே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அந்த ஃபுல் மூன் இருக்கான் பாத்தீங்களா, வெப்சைட்ல இருந்து இவரு கூட சாட் பண்றான். இவரும் பதிலுக்கு அவன் கூட சாட் பண்றாரு. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ற, நிறுத்து அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அவன் இருக்கான்ல, உன் ட்ரெஸ் எல்லாம் கலட்டு அப்படின்ற மாதிரி சொல்றான். சரின்ற மாதிரி இவர் ட்ரெஸ் எல்லாம் கழட்டிடுறாரு. பக்கத்துல இருக்க VR கிளாஸ் எடுத்து மாட்டு, அது மூலியமா நான் அனுப்பியிருக்க வீடியோவை பாரு அப்படின்ற மாதிரி சொல்றான். சரின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப VR கிளாஸ் எடுத்து மாட்டுறாரு. முதல்ல அந்த வீடியோ இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப நார்மலா தான் இருக்கு. அதனால இவரும் சகஜமா பார்த்துட்டு இருக்காரு. போக போக அந்த வீடியோ வித்தியாசமா மாறுது. ஹீரோவோட ஸ்கூல்ல ஒரு பையன் இறந்து போனா பாத்தீங்களா, அவன் சம்பந்தப்பட்ட வீடியோ தான் வருது. ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்த மாதிரி அந்த பையனை கிண்டல் பண்ணிருப்பாங்க. ஆனா இப்போ வந்துட்டு இருக்க வீடியோ இவங்க உண்மையிலேயே கிண்டல் பண்ண வீடியோ கிடையாது. இவன் AI மூலியமா ஜெனரேட் பண்ண வீடியோவா தான் இருக்கும். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் அந்த பையனை பாத்ரூமை வாயை வச்சு கிளீன் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் பசங்க சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையில ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் அந்த அளவுக்கு எல்லாம் போயிருக்க மாட்டாங்க. லைட்டா மட்டும் தான் கிண்டல் பண்ணிருப்பாங்க. இவனா இதை கிரியேட் பண்ணிருக்கான், இது மூலியமா நம்மள மாட்ட வைக்க பாக்குறான்னு ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. தயவு செஞ்சு என்ன விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சி கேட்கிறாரு. இப்ப AI மூலியமா ஜெனரேட் பண்ண நிறைய போட்டோஸ் வந்துட்டு இருக்கு. ஓடு ஓடுன்ற மாதிரி வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கு. இவரும் அதெல்லாம் பார்த்து ரொம்ப பயப்படுறாரு. இப்ப வேகமா இவரோட ரூமை விட்டு வெளியே ஓடி வர்றாரு. இவரோட அப்பா இருக்காருல, பசங்களுக்கு டியூஷன் எடுக்கிற வேலை தான் பாப்பாரு. இப்ப அப்பா டியூஷன் எடுக்கும் போது அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அங்க இருக்க பசங்களாம் இவரை பார்த்து சிரிக்கிறாங்க. வீடியோ எடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க பங்குக்கு வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோ யூடியூப் ஃபேம் வச்சிருக்கிறதுனால ரொம்ப ஆடினார்ல, அதை பிடிக்காத ஒருத்தன் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான். அவன் யாரு என்னன்றதை நமக்கு காட்ட மாட்டாங்க. இப்ப ஹீரோ அவரோட வீட்டுல இல்லாம இருக்காரு. எங்கதான் உங்க பையன் போனா அப்படின்ற மாதிரி வீட்டை சேர்ந்தவங்க கிட்ட கேக்குறாங்க. தெரியல, 2 நாளா வீட்டு பக்கமே வரல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்க லேடி இருக்காங்கல்ல, பேரண்ட்ஸ்க்கு தெரியலனா என்ன, அவர் எங்க இருக்காருன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப அவரை பொறுத்த வரைக்கும் மல்டிவர்ஸ் கான்செப்ட்ல ஒரு ப்ரோக்ராம் தான் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப VR கிளாஸை யூஸ் பண்ணி அவர்கிட்ட நம்ம பேச போறோம். நம்மளோட அவதார்ல இல்ல, வேற அவதார்ல பேச போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப VR கிளாஸ் எடுத்து போடுறாங்க. இவங்களோட கேரக்டர் மட்டும் ஒரு இடத்துக்குள்ள வந்துருது. அந்த இடத்துல தான் ஹீரோவோட கேரக்டரும் இருக்கு. இவங்களும் ஹீரோவை பத்தி பேட்டி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவரால் அந்த இடத்துல எதுனாலும் பண்ண முடியல, பறந்துலாம் இவங்க கிட்ட காட்டுறாரு. எனக்கும் சொல்லி கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அதே சமயம் இவர்கிட்ட பேட்டிலாம் எடுத்துட்டு இருக்காங்க. இவரும் நடந்த கான்ட்ரவர்சிக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்காரு. அதே சமயம் ஒரு இடத்துக்கு கூட்டு வந்து அங்க நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்கிறத காட்டுறாரு. இவர் கேமிங் மூலியமா ஒரு கம்யூனிட்டியை ஃபார்ம் பண்ணாரு பாத்தீங்களா, அதே மாதிரி தான் இந்த கம்யூனிட்டியை ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஒவ்வொருத்தர் VR கிளாஸ் மூலியமா ஒரு அவதார் எடுத்து இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க கிட்ட எல்லாம் இவர் ஜாலியா சாட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த யூடியூப் சேனல்ல தானடா என்ன காலி பண்ண, நான் இந்த அவதார் எடுத்திருக்கேன், என்ன பண்ணுவேன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. ஏன்னா அவன் என்ன பண்ணாலும் இந்த அவதாரோட கேரக்டர் தானே டேமேஜ் ஆகும். இவரை பத்தி எதுவுமே தெரிய வராதுல்ல, அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருப்பாரு. இதோட 3வது கதையும் நமக்கு முடிச்சிடுறாங்க. 3 கதையும் வித்தியாசமா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு 3 கதையில எந்த கதை பிடிச்சிருந்தது, எந்த கதை சுத்தமா பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.